ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய மகிழ்ச்சி உற்சாகம் சிறப்பா இருக்கிறேன். சிறப்பான நாள். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவனத்துல ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், போயிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஒரு பாம்பு வந்து ஒரு அந்த இடத்துல இது போனதுல அது மேல ஒரு கல் உருண்டு என்ன இருக்கு விழுந்து அதை போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அது உயிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது, போராடிட்டு இருக்குது. இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய வறண்ட சூழல்னால அதுக்கு தண்ணி தாகம் ரொம்ப எடுத்து அது மாதிரி கிட்டத்தட்ட சாகக்கூடிய கண்டிஷன் இருக்குது. அப்போ இவன் பார்த்துட்டு ஐயோ பரிதாபப்பட்டு உதவலாம் அப்படின்னு போறப்ப இவனுக்குள்ள ஒரு பயம், அது கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது. அப்போ அந்த பாம்புட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம், உன்னை நான் காப்பாற்றவா வேண்டாமான்னு, தயவு செஞ்சு என்ன பண்ண கல்லை புரட்டி விட்டு என்ன பண்ணி காப்பாற்று, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி என்ன பண்றோம், அந்த தண்ணியை அதுக்கு மேலே ஊற்றி தண்ணி கொஞ்சம் அந்த தண்ணியை குடிச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டோம், ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அந்த கல்லை மெதுவாக என்ன பண்றான், புரட்டினா அதுக்கு ரிலாக்ஸ் ஆன உடனே அது தன்னுடைய புத்தியை என்ன பண்ணுது, காட்ட ஆரம்பிக்குது. அவன் வந்து கொத்துறதுக்கு சீருது. அப்போ சீருன உடனே இவன் ஏய் பாத்தியா, உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன், நீ இப்படி துரோகம் பண்ணலாமா எனக்கு அப்படின்னு 2 பேருக்குலாம் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஞானி இதை பார்த்துட்டு என்ன 2 ஒரு ஆர்குமெண்ட் இல்லை, நான் காப்பாற்றினது என்னவே என்ன பண்ணுது, கடிக்க வருது. ஆளாளுக்கு இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கதை சொல்லுது, அவன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கதை சொல்றான். அப்போ ஞானி சொல்ல, நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல, நீ என்ன பண்ணு, எப்படி இருந்தீங்களோ அதே பொசிஷன் என்ன பண்ணுங்க, எனக்கு வச்சு காட்டி நீங்க என்ன செஞ்சீங்களோ செஞ்சு காட்டுங்க, இப்போ நான் என்ன பண்றேன் தீர்ப்பு சொல்றேன். அப்ப சரின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு ஒத்துக்குச்சு. திரும்ப அந்த கள்ளத்துக்கு பாம்பு மேல வச்சோன்னே இந்த மாதிரி நீ யாரையும் காப்பாத்தணும், அவன் சோழியை பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரை காப்பாத்திட்டாரு. ஸோ இப்போ சில நேரங்கள்ல சில மனிதர்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் உதவியை பெற்றுக்கொண்டு நமக்கே துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். நாமளும் அந்த மாதிரி இருந்து விட கூடாது அப்படின்றத இந்த கதை நமக்கு உணர்த்துறது. இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆளு தரிசனம் பார்க்கலாம். போற்றும் மரியே பாதம் பணிகின்றோம், பரிதவிக்கின்றோம், பாசத்தில் வந்தோம், பரிந்துரை வேண்டுகின்றோம். பரலோகத்தாயே பார்ப்போற்றும் மரியே பாதம் பணிகின்றோம், பரிதவிக்கின்றோம், பாசத்தில் வந்தோம், பரிந்துரை துணை வேண்டும் அம்மா, ஆதரவு தேவை அம்மா, உந்தன் அருட்துணை வேண்டும் அம்மா, ஆதரவு தேவை அம்மா. பரலோகத்தாயே கரம் ஏந்தி வந்தோம், பரலோகத்தாயே கரம் ஏந்தி வந்தோம், வரம் தரவாரும் அம்மா. பாசத்தில் வந்தோம், பரிந்துரை வேண்டுகின்றோம். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள நம்ம தொடங்கிட்டோம். கதையில கேட்ட மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் அப்படின்றத உணர்த்திருக்கு. இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா இருக்க போகுது? சோ இன்னைக்கு என்னன்னா, அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி, பாம்பு மாதிரியா இல்ல அந்த மனிதன் பாம்பை மட்டும் எடுத்துக்கலாம்? பாம்பை மட்டும். ஓகே. ஆக்சுவலா பாம்பு ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஸ்னேக் டே, உலக பாம்பு தினம் அப்படின்னு அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த பாம்புகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்துவதற்கும் இந்த பாம்பு இனம் அழியாமல் நம்ம அதை காப்பதற்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து உணவு சங்கிலியில அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஒருவேளை பாம்புகளை ஃபுல்லா அழிச்சிட்டோம்னா எலிகள் எல்லாம் ஆயிரும்,
பெருத்து போயிடும். அப்ப ஓகே. எலி தொல்லை ஜாஸ்தியாயிரும். ஸோ அப்போ இந்த உணவு சங்கிலியில ஒவ்வொரு உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுல இந்த இயற்கைக்கு பாம்பு தன்னால ஒரு சமநிலை என்ன பண்ணுது, ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்போ இந்த நாள்ல இந்த பாம்பு தினத்துல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, சில கருத்துக்கள் இருக்குது. ஆனா அது உண்மையான்னு கேட்டா இல்ல. உண்மை இல்ல. அப்படி இந்த பாம்புகளை குறித்து சுவாரஸ்யமாக நாம சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள்னு வச்சுக்கலாம், இல்ல ஓகே. என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அது என்னென்ன அதான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. அப்போ மொதல் விஷயம் என்னன்னா, பாம்புகள்னாலே விஷம் மிகுந்தது. பாம்புனா என்ன பண்ணுவாங்க, படையே நடுங்கும் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி குற்றாலத்துல ஐந்தறிவுல குளிச்சிட்டு இருக்கல, மேல இருந்து ஒரு சாரப்பாம்பு என்ன பண்ணுச்சு, ஒரு 8 அடி சாரப்பாம்பு கீழே விழுந்துருச்சு. விழுந்துச்சா? ஓ. அங்க உடனே போலீஸ்காரங்க அப்புறம் தீயணைப்புத்துறை வீரர்கள் எல்லாமே இருந்தாங்க. அந்த தீயணைப்பு படை வீரர்கள் உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்க, உள்ள வந்துட்டு அந்த ஆட்களை கலைச்சு விட்டுட்டு அந்த பாம்பு பிடிக்க போனா என்னாச்சு, அது ஆண்கள் குளிக்கக்கூடிய பகுதியில இருந்து பெண்கள் குளிக்கக்கூடிய பகுதிக்கு என்னாச்சு, போயிடுச்சு. ஓகே. ஆட்கள் எல்லாம் தெரிச்சு என்ன பண்றாங்க, ஓடிட்டாங்க. ஓடுறாங்க. ஓடி அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாம்பை பிடிச்சு தூக்குறாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட 8 அடி இருக்கக்கூடிய நல்ல பெரிய நாகம். பாம்பு. அதை கொண்டு போய் அப்புறம் காட்டுல என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. அதுதான். ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்க இந்த மாதிரியான பாம்புகள் எல்லாமே வந்து விஷம் நிறைந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சில பாம்புகளுக்கு விஷம் கிடையாது, கிடையாது. விஷத்தன்மை கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய பயம். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு அதை பத்தின அறிவும் நாலேஜும் பெருசா நமக்கு இல்ல. இருக்காது. எதெல்லாம் வந்து விஷம் உடைய பாம்புகள், இதெல்லாம் விஷம் இல்லாத பாம்புகள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நம்ம படிச்சு தேடி தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னென்ன பாம்பு அதை என்னன்னா, ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பாப்பாங்க, அதை புடிச்சு வளர்த்து அதை டெஸ்ட் பண்ணி அப்படிலாம் பாப்பாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பெட்டா வளர்க்கக்கூடிய ஆமா, ஆட்கள் இருக்கிறாங்க. இருக்காங்க. ஸோ எது பாம்புகள் வெனாமஸ் ரொம்ப விஷத்தன்மை உடையது, எதெல்லாம் விஷத்தன்மை இல்லாதது, நீங்க நெட்ல போய் கூகுள்ல தேடினாலே நிறைய விஷயங்கள் கிடைக்கும். கிடைக்குது. அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா நமக்கு அதை பற்றிய ஒரு அறிவு புரிதல் நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். கிடைக்கும். ஸோ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா பாம்புகளும் விஷத்தன்மை விஷம் உள்ளது தன்மை கிடையாது. இல்லை. ஓகே, கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றும் கொலுவீற்றிருக்கின்றே, உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது, அதன் கற்கள் மீது ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அன்பின் இறை சமூகமே, இன்றைய திருப்பாடல் நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே எங்கள் கார்மேல் திரு அவையானது பெருவிழாவை கொண்டாடுகின்றது. கார்மேல் அன்னைக்கு பெருவிழா எடுத்து கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே உங்கள் அனைவருக்குமே விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெருவிழாவிலே இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இன்றைய திருப்பாடல் 102வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் கடவுளை நோக்கி மனிதன் புலம்பக்கூடியதை காட்டுகின்றது. இது வெறும் புலம்பல் அல்ல, மாறாக இது பாவ மன்னிப்பிற்கான ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடலானது திருப்பாடல்களின் 4வது பிரிவை சார்ந்தது. அதாவது இந்த திருப்பாடலின் 4ஆம் பிரிவு என்பது திருப்பாடல் 90வது திருப்பாடலிலிருந்து 106வது திருப்பாடல் வரை இந்த பிரிவானது பிரிக்கப்படுகின்றது. என்ன பிரிவு என்றால்
இவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது எழுதப்பட்ட பாடல்கள் இவை. இதிலே இந்த 102வது பாடல் என்பது பாவ மன்னிப்பிற்கான சிறப்பான பாடலாக இருக்கின்றது. திருப்பாடல்கள் அனைத்திலுமே 7 பாடல்கள் பாவ மன்னிப்பிற்கான பாடல்களாக திரு அவை நமக்கு வழங்கியிருக்கின்றது. அதிலே திருப்பாடல்கள் 6ஆம் அதிகாரம் மற்றும் திருப்பாடல்கள் 32 மற்றும் 38 மற்றும் 51வது திருப்பாடல் மற்றும் 102வது திருப்பாடல் மற்றும் 130 மற்றும் 143 இந்த 7 திருப்பாடல்களுமே பாவ மன்னிப்புக்கான திருப்பாடல்கள். அதிலே மிக சிறப்பான ஒன்றை இன்று இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு மனிதன், இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர், கடவுளை நோக்கி புலம்புகின்றார். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும், என்னை மன்னித்தருளும் என்று அவர் வேண்டுகிறார். எதற்காக? இந்த நேரத்திலே அவர்கள் வாழக்கூடிய அந்த சூழலிலே அவர்கள் உணர்கிறார்கள். எதற்காக இவர்கள் இப்படி அடிமைத்தனத்திலே வீழ்ந்து போனார்கள் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். தங்களுடைய பாவம் அதுதான் கடவுளுடைய சினத்தின் மூலமாக அடிமைத்தனத்திலே தாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். எனவே கடவுளை நோக்கி ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று கேட்கிறார்கள். இந்த திருப்பாடலிலே மிக மிக அற்புதமான சில காரியங்கள் உண்டு. ஒன்று, மனிதன் பலவீனமானவன். 2வது, இந்த உலகம் நிலையற்றது. 3வது, கடவுள் ஒருவரே நிலையானவர், அவரே நம்முடைய பாவங்களை போக்க வல்லவர் என்பதை திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை தன்னுடைய நிலையை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதிலே மிக மிக எனக்கு பிடித்த ஒரு வசனம் என்று பார்த்தால், நான் சாம்பலை உண்பவனாக இருக்கேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சாம்பல் என்பது எந்த ஒரு மனிதனும் உண்ண மாட்டார். எதற்காக திருப்பாடலுடைய ஆசிரியர் அதை குறிப்பிட்டார் என்றால், ஒரு புழுதியை போன்ற ஒரு சாம்பலை நான் உண்கிறேன் என்றால் அவ்வளவு அந்த அளவிற்கு நான் என்னுடைய தாழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். 2வது, சாம்பல் என்பது மனம் மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு பயன்பாட்டு பொருளாகவும் இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். எனவேதான் ஆசிரியர் என்னுடைய உணவானது சாம்பல் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய நிலையை குறிப்பிடக்கூடிய அவர் இந்த உலகம் நிலையற்றது, இந்த அரசு நிலையற்றது என்பதையும் குறிப்பிடுகின்றார். அரசுகளும் நாடுகளும் ஒளிந்து போகும், ஆனால் ஆண்டவர் என்றுமே நிலைத்து நிற்பார், அவர்தான் வல்லவர், உன்னதர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இந்த மன்னிப்பு பாடல் என்பது கடவுளை நோக்கி கடவுளை மன்னியும் என்பது கூறுவது மட்டும் கிடையாது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய மீட்பிலே நம்பிக்கை வைத்து வாழ்வதுதான் இந்த மன்னிப்பு பாடலுக்கான ஒரு செய்தி. திருப்பாடல் ஆசிரியர் இன்று நமக்கு அதை மிக மிக எளிமையாக விளக்குகின்றார். எனவே இன்றைய திருப்பாடலோடு இணைந்து இறைவனுடைய மன்னிப்பையும் நம்முடைய வாழ்வையும் ஒவ்வொரு நாளுமே இறைவனுடைய வளங்களை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நீரே எங்களுக்கு இந்த அற்புதமான வாழ்வை தந்திருக்கின்றீர். எங்களுடைய பாவங்களால், நன்மை செய்யாத தருணங்களால் நாங்கள் என்றுமே உம்மை விட்டு பிரிந்து ஊதாரி மைந்தனைப் போல நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இந்த நேரத்திலே உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை உமது ஒளிக்கு ஏற்ற வாழ்க்கையாக, உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாற்ற வரம் தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த திருப்பாடல் எங்களுடைய வாழ்க்கையாக மாறிடவும், இதை தியானிக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே உமது வல்லமையை அறிந்து கொள்ளவும் நீரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு உலக பாம்புகள் தினத்தில் இந்த பாம்பை குறித்து நாம வச்சிருக்கக்கூடிய சில கட்டுக்கதைகள் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு? அடுத்ததா என்ன ஒரு நம்பிக்கைனா, பாம்பு வந்து மனுஷனை துரத்தி துரத்தி பழி வாங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு கட்டுக்கதை அப்படின்றாங்க. மனுஷனை பார்த்தாதான் பாம்பு வந்து தெரிச்சிட்டு ஓடும் அப்படின்வாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேட்ட கதை என்னன்னா, பாம்பு நம்மளை துரத்துச்சுன்னா நீ வந்து நேரா ஓடு, பாம்பால நேரா வர முடியாது, அது ஜிக்ஸாக்ல வரும் இல்லையா, அதனால அதால சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடலாம். அதே மாதிரி யானை துரத்துனா நீ ஜிக்ஸாக்ல ஓடு, நேரா ஓடாத, ஏன்னா யானையால ஜிக்ஸாக்ல போட முடியாது அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். இப்பதான் எனக்கு புரியுது, பாம்பு வந்து மனுஷனை கண்டா பயந்து ஓடும் அப்படின்னுட்டு. கண்டிப்பா பாம்பு வந்து எப்பவுமே அது ஒரு விலங்கு. மனிதர்களை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அது நம்மளை பார்த்து பயந்து அது பதுங்கிடம் தேடுறது தான் என்ன பண்ணும், வேகமா ஓடும்.
நமக்கு 2 விதமான பயம். ஒண்ணு பாம்பு விஷம் உள்ளதுன்னு, இன்னொன்னு பாம்புடைய வேகம் நமக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கும். ஆமா அது அது ரொம்ப வேகமா வேகமா அந்த சரசரன்னு ஆமா வந்து பாஞ்சிரும் பாயும் அப்படின்னுட்டு. அப்படின்னு. ஆனா உண்மையாகவே என்ன அப்படின்னா, பாம்பு யாரையும் விரட்டி துரத்திலாம் கடிக்காது. அது கண்டிப்பா. மனிதர்களை பார்த்தோம்னா அது ஏதாவது பதுங்கிடம் என்ன பண்ண தேடும். தேடும். ஒருவேளை மேபி நம்ம ஓடும்போது அது பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அது நம்ம பின்னாடி வந்து எங்கடா போய் பதுங்கலாம் அப்படிங்கிறதுக்கான இடத்தை தான் அது என்ன பண்ணுது, தேடும். தேடுதே தவிர அது நம்ம வந்து துரத்தி எல்லாம் கடிக்காது. இது வந்து திரைப்படத்துலங்களா சுவாரஸ்யத்துக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சில காட்சி அமைப்புகள், கதை அமைப்புகள் என்ன பண்ணிருப்பாங்க, ஏற்படுத்தி வைத்திருப்பாங்க. பட் Okay. அது நிஜம் கிடையாது. சூப்பர். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஜூலை 16 புனித கார்மல் அன்னை திருவிழா. பாலஸ்தீனம் நாட்டிலுள்ள ஹைஃபா வளைகுடா பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 1800 அடிகள் உயரத்தில் அமைந்திருக்கிறது கார்மல் மலை. கிபி 11ஆம் நூற்றாண்டில் சிலுவை போர் நடந்த காலத்தில் புனித பூமிக்கு சில துறவிகள் சென்று கார்மல் மலையில் மரியன்னைக்கு ஒரு சிற்றாலயத்தினை கட்டி எழுப்பி புனித கார்மல் அன்னை ஆலயம் என்று பெயர் சூட்டினார்கள். புனித கார்மல் அன்னையின் திருவிழா கிபி 14ஆம் நூற்றாண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருவதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. கார்மல் சபையின் பெயரும் விதிமுறைகளும் திருத்தந்தை 3ஆம் ஒனோரியூஸ் அவர்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனை நினைவு கூறும் விதமாக கிபி 1376 மற்றும் 1386 ஆண்டுகளுக்கு இடையில் புனித கார்மல் அன்னையின் திருவிழா தொடங்கப்பட்டது. கிபி 1251ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் அருட்திரு சைமன் ஸ்டோக் அவர்களுக்கு காட்சியளித்த மரியன்னை உத்தரியத்தை அணிந்து பக்தியோடு ஜெபிப்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எவ்வித துன்பத்திலும் நரக நெருப்பிலுமிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று கூறினார். கிபி 1587ஆம் ஆண்டு புனித கார்மல் அன்னையின் திருவிழாவானது திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டூஸ் அவர்களால் கார்மல் சபையினில் கொண்டாட அங்கீகரிக்கப்பட கிபி 1609ஆம் ஆண்டு முதல் கார்மல் சபையின் முதன்மை திருவிழாவாக இவ்விழா கொண்டாடப்படுகின்றது. கார்மல் சபையினில் மட்டும் கொண்டாட அங்கீகரிக்கப்பட்ட புனித கார்மல் அன்னையின் திருவிழாவானது திருத்தந்தை 13ஆம் ஆசிர்வாதப்பர் அவர்களால் கிபி 1726ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது. சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த பாம்புகள் தினத்துல வந்து பாம்புகளை பத்தின ஒரு கட்டுக்கதைகளை நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அடுத்ததா என்ன மாதிரியான ஒரு கதை சொல்லுங்க. அடுத்தது எதை நம்ம நம்பிட்டு இருக்கோம் நம்பிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய இருக்கோம், yes. திரைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து பால் குடிச்சிட்டு போகும். ஆமா காட்டுவாங்கல்ல. கிச்சன்ல ஏதாவது ஸ்டவ்ல பால் வச்சிருப்பாங்க, ஜன்னல் வழியா அப்படியே பாம்பு மெதுவா வரும், வந்து அந்த பாலை குடிச்சிட்டு போயிடும். ஆமா இல்ல பாம்பு புத்துக்கு வெளியில கொண்டு போய் நிறைய கிணத்துலயோ பால் சுரட்டிலோ வைப்பாங்க. ஆமா அந்த பாம்பு உடனே அப்படி ஏதோ பால் குடிக்கும். பால் முட்டை அப்படி நிறைய வைப்பாங்களா? அதான் அதுமே சாப்பிடாதா? பாம்பு பால் குடிக்காது. பிடிக்காதா? அப்ப அதுக்கு பிடிக்காதா? குடிக்காதுன்னு இல்ல, அது வந்து கார்னிவோஸ் அப்படிங்கறதுனால அதால அந்த உறிஞ்சி சாப்பிடக்கூடிய அந்த மாதிரி அது வந்து விழுங்கும். ஓகே பாம்பு யூஸ்வலா என்ன பண்ணும், சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் முழுமையாக விழுங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியதுனால அதெல்லாம் உறிஞ்சி சக் பண்ணிலாம் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் குடிக்க குடிக்க முடியாது. முடியாது. அதனால அது என்ன பண்ணாது, பாலெல்லாம் பிடிக்காது. பாலை புத்துல ஊத்துறது, அந்த முட்டையை உடைச்சு போடுறதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய அந்த உடல் வலுவழுப்பு தன்மையாக என்ன பண்ணும் இருக்கும். ஓகே அப்போ அது இணை சேர முடியாது. அது மேல அந்த வலுவழுப்பு முட்டை அதெல்லாம் மேல அப்படி இருக்கும், ஏற்கனவே பிசு பிசுன்னு இருக்கும். ஆமா ஸோ அதனால இணை சேர முடியாது, இனப்பெருக்கம் நடக்குது. ஏன்னா மனிதர்கள் வந்து காடுகளை அழித்து நம்ம என்ன பண்ணோம், குடியேற்றங்களை ஏற்படுத்தணும். அப்ப இந்த பாம்புகளுடைய தொல்லை மனிதர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. அப்ப அந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இப்படி ஒரு வழிகளை கையாண்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுவுமே உண்மையாங்கிறது நமக்கு தெரியல. தெரியாது. ஆனா ஒரு உண்மையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாம்பு வந்து பாலெல்லாம் பாலெல்லாம் குடிக்காது. குடிக்காது. ஓகே இத்தனை நாள் நம்ம நம்பி இருந்தெல்லாம் போய். கட்டுக்கதை. ஓகே தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
பொதுவான மூளைக்காரர் முல்லா ஒரு நாள் துணிக்கடைக்கு போனார். அங்கே தலைப்பாகைகள் விற்பனைக்கு இருந்தன. அழகானதொரு தலைப்பாகையை தேர்ந்தெடுத்து விலை பேசிக் கொண்டார். தலையில் வைத்து பார்த்து கொண்டார். நன்றாக இருந்தது. அந்த கடையில் சால்வைகளும் அழகழகாய் கிடந்தன. அதில் ஒரு சால்வையை எடுத்துக்கொள்ளலாமே என்று முடிவெடுத்தார். சால்வையை கையில் எடுத்தபடி கடைக்காரனிடம் கேட்டார், இந்த தொப்பியும் இந்த சால்வையும் ஒரே விலை போல தெரிகிறதே, நான் இந்த தொப்பிக்கு பதிலாக சால்வையை வாங்கி கொள்ளலாமா? தாராளமாக முல்லா, அது உங்கள் இஷ்டம். தொப்பியை கலட்டி வைத்துவிட்டு சால்வையை எடுத்து பொத்தி கொண்டார். கிளம்ப நினைத்த போது வேட்டிகளை பார்த்து விட்டார். அவைகளும் சிறப்பாக தெரிந்தன. அதிலே அதிமிக சிறப்பானதொரு வேலைப்பாடுள்ள வேட்டியை கையில் பிடித்தபடி கேட்டார், இந்த சால்வையும் இந்த வேட்டியும் ஒரே விலை போல தெரிகிறது, இந்த சால்வைக்கு பதிலாக இந்த வேட்டியை எடுத்துக்கொள்ளலாமா? தாராளமாக முல்லா, அதுவும் உங்கள் இஷ்டம். சால்வையை வைத்துவிட்டு வேட்டியை கையில் எடுத்து கொண்டார். கடைக்காரருக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். தடுத்து நிறுத்தினார் கடைக்காரர். ஐயா, நீங்கள் வாங்கியுள்ள வேட்டிக்கு இன்னும் பணம் கொடுக்கவில்லையே? வியாக்கியானத்தை மூளையுள்ள முல்லா முன்வைத்தார். நான் சால்வைக்கு பதிலாகத்தானே வேட்டியை வாங்கினேன், ஏன் பணம் தர வேண்டும்? அப்போ சால்வைக்கு பணம்? அதையும் தொப்பிக்கு பதிலாகத்தானே வாங்கினேன், இதை தொப்பியை அங்கே வைத்து விட்டேனே. அப்போ தொப்பிக்கு பணம்? அந்த தொப்பியை தான் நான் திரும்பி வைத்து விட்டேனே, இதோ பாருங்கள், அங்கே தானே தொப்பி இருக்கிறது. அப்போ அந்த சால்வைக்கு பணம்? என்ன விளையாடுகிறீரா? அதுவும் ஏதோ இங்கே தானே இருக்கிறது, நான் ஏன் பணம் தர வேண்டும்? வேட்டியை கையிலே எடுத்தபடி கம்பீரமாக கிளம்பி விட்டார் முல்லா, பணம் எதுவும் கொடுக்காமலேயே. ஏன்னா அந்த சால்வைக்கு பதிலாகத்தானே வேட்டியை எடுத்தார். என்ன சரிதானுங்களா? இப்படித்தான் மூளையுள்ள பிள்ளை முல்லா கதைகளிலும் முங்கி முங்கி பிழைச்சுக்கும். இதோ சில மூளைக்கு வேலை கேள்வி பதில்கள். இது ஒரு திரை அறிவு கேள்வி. சிகப்பு மாளிகை இடதுபுறத்திலும் நீல மாளிகை வலதுபுறத்திலும் கருப்பு மாளிகை முன்புறத்திலும் இருந்தால் வெள்ளை மாளிகை எந்த பக்கத்தில் இருக்கும்? என்ன என்ன விட? வெள்ளை மாளிகை பின்னாடி இருக்காது, அமெரிக்காவின் வாஷிங்டன்ல தான் இருக்கும். அடுத்து, ஒரு விமானம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் விபத்துக்குள்ளானது. விபத்தில் தப்பியவர்களை எந்த நாட்டிலே புதைப்பார்கள்? இந்தியாவிலா பாகிஸ்தானிலா? சொல்லுங்க, எங்க புதைப்பாங்க? இதாங்க பதிலு. விபத்தில் தப்பியவர்களை புதைக்க மாட்டார்கள், இறந்தவர்களை தானே புதைப்பார்கள். மிஸ் பண்ணிட்டீங்கல்ல? அடுத்து, மின்சாரத்தில் இயங்கும் ரயில் ஒன்று 100 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசை நோக்கி பயணிக்கிறது. அந்த நேரத்தில் காற்று வடக்கு திசையிலிருந்து வீசினால் புகை எந்த திசையை நோக்கி செல்லும்? என்ன அதுவும் தெரியலையா? பதில் இதாங்க, அது மின்சார ரயில், புகை வராது. கடைசியா, ஒரு மாமரத்துல 9 மாம்பழங்கள் இருக்குது. அப்போது அங்கே 9 சிறுவர்கள் மரத்தடிக்கு வந்தார்கள். தலா ஒரு பழம் பறித்து கொள்ள 8 மாம்பழங்கள் மரத்தின் மீது அங்கேயே இருந்தன. அது எப்படி? எப்படி? இங்க பாருங்க, தலா என்பது ஒரு சிறுவனின் பெயர். அந்த தலா மட்டுமே பழத்தை பறித்தான். அதுபோக மீதி 8 பழங்கள் மரத்தில் தானே இருக்கும். எப்படி? மூளைக்கு வேலை, காலங்காத்தால அடிக்க வராதிங்க. அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பாம்பை குறித்து நாம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சில கட்டுக்கதைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? அதுல அடுத்ததா என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய படத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பாம்பு வந்து இறந்து போச்சுன்னா மறுபடியும் வந்து பிறந்து அந்த மனுஷனை பழி வாங்குறதுக்காக அவனை போய் சாகடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாம்புக்கு அப்படிலாம் ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது எதையும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடையவே கிடையாது. அதனால இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. தமிழ் சினிமால ஏகப்பட்ட திரைப்படங்கள் பாம்புகளை பத்தின திரைப்படங்கள் ஒரு மனுஷ மேல போய் அது ஆவியா புகுந்து உருவாகி என்னெல்லாம செய்யும், என்னெல்லாம மேஜிக்ஸ் பண்ணும். 10 பேர் கூட்டத்துல இருந்தாலும் தன்னை அடிச்சவன் யாரோ அவனை போய் கரெக்டா என்ன பண்ணணும்னா ரிவெஞ்ச் எடுக்கும். இதெல்லாம் திரைப்படங்கள்ல தான் நடக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில அந்த நினைவுகளை சேமித்து வைப்பதற்கோ உருவங்களை பதிவு செய்து வைப்பதற்கோ பாம்புகளுக்கான ஆற்றல் கிடையவே கிடையாது. அதனால பாம்பு ரிவெஞ்ச் பண்ணும், அடிச்சுட்டு பாதியில குத்தி கொலையமா விட்டுட்டா திரும்ப நம்மளை வந்து அது பழி வாங்க வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஊர்
கட்டுக்கதைகள். அது நிஜம் கட்டுக்கதைகள் கிடையாது. ஓகே, இன்னும் வேற என்ன சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பாம்பை பத்தி சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. பாம்பை குறித்து நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? சில விஷயங்கள்லாம் அடுத்ததா என்ன மாதிரியான கட்டுக்கதைகளே நம்ம நம்பிட்டு இருக்கோம்? அடுத்ததான் நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதை, நீண்ட கால கட்டுக்கதை. இதெல்லாம் ஏன் நம்ம நம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மிகப்பெரிய பங்கு திரைப்படத்திற்கு உண்டு. ஏன்னா அந்த படங்கள்ல பார்த்து நிறைய விஷயங்கள் திரைக்கதையினுடைய சுவாரஸ்யத்திற்காக அவங்க வைக்கக்கூடிய காட்சி அமைப்புகளை பார்த்து இது உண்மைதான் போல அப்படின்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுல நம்ம நம்பணும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாம்பை குறித்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பாம்பு கடிச்சிருச்சு இந்த ஹீரோலாம் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அப்படியே அதை உறிஞ்சி எடுத்து அந்த விஷத்தை மட்டும் என்ன பண்ணுவாரு, உடனே அந்த பாம்பு கடிச்ச நபர் எந்திரிச்சு என்ன பண்ணிடுவாங்க, உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அது படத்துல மட்டும்தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில அப்படி செய்ய முடியாது. அது எது விஷம் எப்படின்னு யாருக்கு தெரியும்? சோ அப்ப பாம்பு கடிச்சிருச்சுன்னா நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, முதலுதவிக்கு நேரம் எங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறது. அதுக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாம்பு கடிச்ச இடத்துல என்ன பண்ணுவாங்க, கெட்டலாம் போடக்கூடாது. அப்போ அது மேபி அந்த பாம்பு கடிச்ச விஷம் வந்து உடம்புல ஏறாம இருக்குன்னு நம்ம கட்டு போடுறோம். பட் அந்த விஷத்தினுடைய வீரியத்தன்மை அந்த இடத்துல உடனடியாக அழுக செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, முறையான மருத்துவம் என்னவோ அங்க நேரம் மருத்துவமனைக்கு போறதான் சிறந்த வழி. எவ்வளவு சீக்கிரம் நம்மளால அதை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக முடியுமோ, கூட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணணும், போகணும். இந்த படத்துல காட்டுற மாதிரிலாம் பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு உறிஞ்சு உடனே விஷத்தை துப்புறதுலாம் கிடையவே கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. ஓகே, கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். படத்து பகுதியை பார்க்கலாம். Hello, I'm Dr. Janani, consultant emergency medicine at Meridian Hospital. சிலருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். இந்த மாதிரி ஹேபிட் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா இதை வந்து நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், இல்லை வந்து தூங்கிட்டு காலையில போய் பார்த்துக்கலாம், இல்லை அதை அவாய்ட் பண்ணிட்டு இது ஒரு சிம்பிள் சிம்டமா இருக்கலாம்னு நினைக்கிற ஹேபிட்ஸ் உண்டு. பட் அதுவே இந்த சிம்டமே ஒரு டேஞ்சரஸ் சைனா கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின். செஸ்ட் பெயின், இப்போ பேஷண்ட்டுக்கு ஒரு செஸ்ட் பெயின் வருது. செஸ்ட் பெயின் வந்து ஒரு ப்ரெஷர் பண்ற மாதிரியோ, அதாவது அழுத்தம் கொடுக்குற மாதிரியோ, வேர்த்து கொட்டுறது, அதே மாதிரி அது கைக்கு நல்லா பரவுறது, இல்லை ஜாக்கு பரவுறது, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இது வந்து ஒரு சீரியஸ் சிம்டம். செஸ்ட் பெயினோட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது அதை நீங்க வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும், இமீடியட்டா வரணும். பர்டிகுலர்லி எல்டர்லி பேஷண்ட்ஸ், யங் பேஷண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். பட் இப்ப நான் சொன்ன சிம்டம் மாதிரி இந்த ப்ரெஷரா இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இமீடியட்டா எமர்ஜென்சியை ரீச் பண்ணுங்க. செகண்ட் சிம்டம் பாத்தீங்கன்னா பிரெத்லெஸ்னஸ். பேஷண்ட் வந்து ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, நைட்ல ரொம்ப மூச்சு திணறல் ஜாஸ்தி ஆகுது, மூச்சு விட முடியாம லிப்ஸ் எல்லாம் ப்ளூ ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு சிவியர் ஆஸ்மேட்டிக் அட்டாக்கா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு நிமோனியா காய்ச்சல், அதனால மூச்சு விட முடியாம அவங்களுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாகி அதனால இந்த மாதிரி சிம்டம்ஸோட அவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிரெத்லெஸ்னஸ் வருது, பிரெத்லெஸ்னஸோட அவங்களால மூச்சு விட முடியல, லிப் எல்லாம் ப்ளூ ஆகுது, ரொம்ப அந்த ப்ரீத்திங் வந்து பேட்டர்னே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்களால பேச முடியல. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது the most important thing you have to do is rush to the emergency immediately. அப்பதான் நீங்க அதுக்கான வைத்தியம் நம்மளுக்கு கிடைக்கும். தேர்ட் சிம்டம் என்னன்னா, பேஷண்ட் வந்து லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். திடீர்னு ஒரு பேஷண்ட் வந்து மைக் போட்டு விழுந்துடுறாங்க, இல்ல வந்து திடீர்னு அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வருது, இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா this is also we consider as a very dangerous symptom. எப்போ அது ரொம்ப டேஞ்சரஸ் சிம்டம்னு சொல்லுவோம்னா, ரிப்பீட்டடா சீஷர்ஸ் வருது, இல்லை கான்சியஸ் ஆகி திருப்பி அவங்க சுயநினைவே இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் ரொம்ப பண்ணாம எதனால இந்த மாதிரி விழுந்திருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை நீங்க ரீச் பண்ணியே ஆகணும். போனாதான் அந்த காஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், ஃபிட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா இட் கேன் பி எனிதிங் ரிலேட்டட் டு த பிரெயினா இருக்கலாம், இல்ல ஒரு சடன் அரித்திமியா ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம்,
இட் குட் பி பிகாஸ் ஆஃப் எனி ஒரு சீஷர் எபிசோடாக இருக்கலாம். ஸோ தட் நீட்ஸ் அன் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்கெல்லாம் இமீடியட்டாக எமர்ஜென்சி கூட இருக்கவங்க அவங்கள எமர்ஜென்சிக்கு உடனே ரஷ் பண்ணி கொண்டுட்டு போயிடணும். வி அட் எமர்ஜென்சி அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல் வி ஆர் அவைலபிள் 24/7 டு ப்ரொவைட் த எமர்ஜென்சி கேர் சர்வீசஸ், அப்ராப்ரியேட் சர்வீசஸ் இன் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ. சிறப்பான பகுதி நலம் தரும் நேரம் பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் வேர்ல்டு ஸ்னேக் டேல. இன்னைக்கு பாம்புகள் குறித்து நாம நம்பிட்டு இருக்கக்கூடிய சில கட்டுக்கதைகள் என்னென்ன அப்படிங்கறத தான் பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, சிரிப்பு வரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாம்பு வந்து சாமியா வந்து அவங்க உடல்ல ஏறிக்கும், அவங்க வந்து பாம்பு மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கு. பட் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான மூட நம்பிக்கையிலே நம்ம வந்து நம்பிட்டு இருக்கோம். அதாவது மனிதன் வந்து ஏன் பாம்பை வணங்க ஆரம்பிச்சானா, மனிதன் எதையெல்லாம் கண்டு பயந்தானோ, நெருப்பை கண்டு பயந்தப்ப நெருப்பை வணங்க ஆரம்பிச்சான், சூரியனுடைய ஒளியை கண்டு பயந்தப்போ சூரியனை வணங்க ஆரம்பிச்சான். அது போலதான் இந்த பாம்புகளும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது அது மத நம்பிக்கையோ அதை சம்திங் அதில் நம்ம போக வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாம்பு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், மனிதனாக உருவெடுக்கும், அந்த மூலியமா பழி வாங்கும். நீயான் ஒரு பழைய திரைப்படம் நினைக்கிறேன். அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, இச்சாதாரி நாகம் அப்படின்னு சொல்லி. அந்த நாகம் என்ன ஆகணும்னா மனிதனாக உருவெடுக்கும், மனுஷ மாதிரியே வந்து மனுஷ மாதிரியெல்லாம் சரி அப்படி ஒரு உருவெடுக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது மனுஷனாவே இருந்துட்டு போயிடும், பாம்பா இருக்கணும். சோ இப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு திரைக்கதை சுவாரஸ்யம், நம்ம கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், படம் அவ்வளவுதான் அப்படி எடுத்திருப்பாங்க இல்லையா பாம்பை வச்சு. ஆனா உண்மையாகவே இந்த பாம்புக்கு மனிதனாக மாறக்கூடிய சக்தியோ இல்ல மனித உடலுக்குள்ள புகக்கூடிய சக்தியோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. சூப்பர். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாமே. படுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் எண் 52 நுழைகிறோம். அணிகலன்கள். கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம், காமுற்ற பெண்ணுக்கு அணிகலம் நானுடைமை, நண்ணும் மறுமை கணிகலம் கல்வி, இம்மூன்றும் குறியுடையோர் கண்ணேயுள. திரிகடுகம் 52. கண்ணுக்கு அணிகலம் என்பதுதான் முதல் கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணோட்டம், நாணம், கல்வி என்கிற இந்த மூன்றையும் தான் இந்த திரிகடுகம் எடுத்து எம்புகின்ற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அவற்றுள் முதன்மையான கருத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்றால் என்ன? வேறொன்றுமில்லை, அது இரக்கம், அருள், அருள் நிறைந்த தன்மை, இருள் அல்ல. ஆக ஒரு கண் என்றால் அங்கு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். அந்த கண்ணில் வெறுப்பும் பகையும் வேறு வகையான தீய தன்மையும் அல்லது அப்படியே பழி வாங்குகின்ற எண்ணம் அதெல்லாம் கண்களில் இருக்கக்கூடாது. கண் என்பது அது அகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறப்பான உறுப்பு. எனவே தான் கண் காண்கிறது என்பது மட்டுமல்ல, கண் காட்டுகிறது நாம் யார், நம் இதயம் என்ன என்று. அப்போது கண்ணில் அது அந்த இரக்கம், அந்த அருள், அந்த கண்ணோட்டம் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு பதிவு செய்வார்: கண்ணீர் கணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணில் கண்ணோட்டம் இருந்தால் தான் அதற்கு பெயர் கண். கண்ணோட்டம் இல்லையா, அதாவது அந்த அருள், அந்த இரக்கம் இல்லையா, அது வெறும் புண் என்பதாகத்தான் பார்க்கிறோம். அதான் அப்படிப்பட்ட நல்ல கண்கள் பலவற்றை நன்மையாகவே செய்து நமக்கு தரும். அதாவது ஒரு பாட்டு ஒன்று வரும், பார்த்துடுங்க. நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு, உன்னை என் அருகில் கொண்டு வந்ததற்கு, நான் நன்றி சொல்ல சொல்ல நாளும் மெல்ல மெல்ல அப்படி போகும், பார்த்துடுங்க. என ஒரு பாட்டு. கண்களுக்கே நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த கண்கள் இரக்கமுடைய கண்ணாக, கண்ணோட்டம் உள்ள கண்ணாக இருப்பதனால் இங்கு நல்லவர்கள் பலரையும் நல்லவை பலவற்றையும் நமக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகின்ற ஒரு செயலை அந்த கண்கள் செய்கின்றன. அருமை. இப்படி இந்த கண் அது கண்ணோட்டம் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது. வள்ளுவர் இவ்வாறு ஒரு குறளை பதிவு செய்வார்: பண்ணென்னாம் பாடற்கியை வென்றேல், கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் இசை இருக்கிறதே, அந்த இசையாக கருதப்பட முடியாது. எப்பொழுது எழுதப்பட்டிருக்கிற அந்த பாட்டு வரிகளுக்கு உகந்த முறையில் அந்த இசை அமையவில்லை என்றால் அது இசையே அல்ல.
அதே போன்று தான் இங்கு கண் இருக்கிறது. கண்ணில் கண்ணோட்டம் என்கிற அந்த அருள், இரக்கம் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அவை இல்லை என்றால் அது கண்ணே கிடையாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் கண்ணோட்டம். கண்ணோட்டம் ஆங்கிலத்தில் மெர்சி என்று சொல்கிறார்கள். இரக்கம், அருள், இவையெல்லாம் நல்ல தமிழ். இரக்கம், அருள், கனிவு, பரிவு இவையெல்லாமே அதனுடைய குடும்பம். ஆக இங்கு கண்ணோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலருக்கும் பெயரும் அப்படி சூட்டலாம். ஒருவேளை அருள், அருளன், அருளி ஒரு ஐயா உண்டு, தனி தமிழ் மிகச்சிறந்த சான்றோர். அவர்களுடைய அந்த அகரமுதலை தான் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவர்கள் பாவலர் பெருஞ்சித்தினார் ஐயா அவர்களுடைய மருமகன். புதுச்சேரியில் இருக்கிறாங்க, தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினவங்க. அருளி அப்படின்னா என்ன பொருள்? கண்ணோட்டம் நிறைந்தவர்கள். இதை போன்று நம் பிள்ளைகளுக்கும் அருளி, கனிவி, கனிவு இதெல்லாம் சொல்லலாம். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள். அப்போ கண்ணோட்டம், அருள், கனிவு இவர்கள்தான் இங்கு பலவற்றையும் நல்லவற்றையெல்லாம் உரிமை சொத்தாக்கி கொள்வதற்கான உரிமை படைத்தவர்கள். அந்த வகையில் இங்கே நாம் இந்த இரக்கத்தை, கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதற்கு இன்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைக்கடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பாம்பை பத்தியே. அந்த தினத்துல அந்த பாம்பின் மீது வைத்துக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை நம்ம வந்து நம்பிட்டு இருக்கோம்? ஸோ அடுத்ததா என்ன மாதிரியான மூட நம்பிக்கை, கட்டுக்கதையை நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல பௌர்ணமி இரவு அன்னைக்கு பாத்தீங்கன்னா பாம்பு வந்து நாகமணி, மாணிக்கத்தை கக்கும், அதெல்லாம் வச்சு காட்டுவாங்கல்ல, பல 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 அதை சுத்தி பாம்பெல்லாம் வந்து அதை பத்திரமா பாத்துட்டு இருப்பாங்க. எல்லாமே கிராபிக்ஸ். அப்போ பாம்பு ஒண்ணு அந்த மாதிரி ஒரு விஷம் வந்து தானே அந்த மரகத மணின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையவே அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மரகத மணியும் கிடையாது, நாகமணியும் கிடையாது, ஜோதி மணியும் கிடையாது. அப்ப அந்த விஷம் மட்டும் தான் கக்கும். அதுல இருந்து அது வந்து விஷத்தை என்ன பண்ணும், வெளியேற்றும். விஷம் வந்து அதனுடைய அந்த பகுதியில குறிப்பிட்ட அந்த விஷ பையில என்ன பண்ணிருக்கோம், சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப அது வந்து தன்னுடைய ஏதாவது உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய வண்ணம் அது உணர்ந்துச்சுன்னா அப்போ அதை தாக்குவதற்காக என்ன பண்ணும், அந்த விஷத்தை வந்து அந்த பொருட்கள் மீது அது தெரிக்கும். அது அந்த பல் வழியாக என்ன பண்ணும், உள்ள உடலுக்குள்ள செலுத்தும். அது வந்து நாள்பட்ட சொல்லுவாங்க, இத்தனை நாள் கழிச்சு இருந்துச்சுன்னா அந்த விஷத்தை வந்து என்ன ஆகும்னா அது நாகமணியா கக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து யாரோ எங்கேயோ சொன்ன ஒரு கட்டுக்கதைகள். அதை வாழையடி வாழையாக நம்ம கேட்டு 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 இன்னைக்கும் அது அப்படியே நடக்குதுன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். இயற்கையாகவே இந்த பயாலஜிக்கல் அந்த உடல் அமைப்பை பற்றி படிப்பாங்க இல்லையா, பயாலஜி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ அந்த உடற்கூறு ஆய்வுலாம் பண்றப்போ அப்படி ஒரு மரகத மணியோ இல்லை நாகமணியோ உற்பத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உடல்ல கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி அது உருவாக்கும்? இதுவும் நாம் இவ்வளவு நாள் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த கட்டுக்கதை. ஓகே, தொடர்ந்து பேசலாமே, படுத்த பகுதியை பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் உலகில் நாம் பார்க்கும் முகம் அனைத்தும் உண்மையா? கேட்கும் குரல் நிஜமா? நம்பும் செய்தி அனைத்தும் உண்மையா? ஒரே ஒரு கிளிக்கில் உண்மை போல உருவாகும் பொய்கள். இந்த டீப் ஃபேக் உலகத்தில் உண்மையை அடையாளம் காணும் கண்கள் நமக்கு இருக்கிறதா? உலகத்தையே கதிகலங்க செய்யும் இந்த போலி பதிவுகளிலிருந்து தப்பிப்பதுதான் எப்படி? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? தொடக்க நூல் 27 மிக அழகான ஒரு நிகழ்வு இருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், ஈசாக்குக்கு 2 மகன்கள், ஏசா, யாக்கோபு. ஈசாக்கு ஏசாவிடம் உணவு சமைத்து வா, நான் உனக்கு அதை உண்டு ஆசி வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை ரெபேக்கா மறைந்திருந்து கேட்கிறார். ஏசாவுக்கு அல்ல, யாக்கோபுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபுடைய கரங்களிலே அவர் ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த தோலை போர்த்தி சமைத்து அவரிடம் கொடுத்து அனுப்புகிறார். ஏசா வருவதற்கு முன்பாகவே யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கிற்கு முன்பாக போய் நிற்கிறார். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை தொட்டு பார்த்து சொல்வார், குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் ஈசாக்கு. கடவுளுக்கு உகந்த ஈசாக்கோ போலிகளை உண்மை என்று நம்பினார். சாதாரணமான மனிதர்கள் நாம் எம்மாத்திரம்? டீப் ஃபேக் என்பது செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருவரின் முகம், உடல் அல்லது குரலை
வேறு ஒருவர் போல அப்படியே மாற்றி அமைக்கும் ஒரு நவீன தொழில்நுட்பம் எனலாம். எளிமையாக சொன்னால், ஒரு நபர் சொல்லாத விஷயத்தை சொன்னது போலவோ அல்லது செய்யாத செயலை செய்தது போலவோ மிகவும் தத்ரூபமாக போலியாக உருவாக்குவதே டீப் ஃபேக். செயற்கை நுண்ணறிவின் வருகைக்கு பிறகு எதுவும் சாத்தியம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மூலமாக யாரையும் யாராகவும் மாற்றலாம், யாருடைய குரலையும் மாற்றியமைக்கலாம். சமூக ஊடகங்களின் வீடியோக்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் நம்மில் எத்தனை பேருடைய வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் போலியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. அரசியல்வாதிகள், திரைப்பட பிரபலங்கள், தொழில் அதிபர்கள், சாமானியர்கள் என்று யாரையும் இந்த டீப் ஃபேக் தொழில்நுட்பம் விட்டு வைப்பதில்லை. பிறரை மிரட்டி பணம் பறிப்பதற்காக, ஆபாச படம் தயாரிப்பதற்காக, அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பதற்காக, மக்கள் மத்தியில் போலி கருத்தியலை திணிப்பதற்காக டீப் ஃபேக் என்னும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. சமூக ஊடகங்களில் நம் புகைப்படங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. மனிதர்களின் கண் இமைத்தல் இயல்பா இல்லாமல் இருப்பது, உதட்டசைவு மற்றும் குரல் பொருந்தாமல் இருப்பது, வெளிச்சம் மற்றும் நிழல் ஒத்துப்போகாமல் இருப்பது போன்ற போலி வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்களெனில் அது டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஒரு முக்கியமான வீடியோ அல்லது புகைப்பட தகவல் வந்தால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். நம்பகத்தனமான செய்தி நிறுவனங்களின் செய்திகளையே நம்புங்கள். இந்தியாவில் ஒருவரின் அனுமதியின்றி அவரது உருவத்தை டீப் ஃபேக் முறையில் பயன்படுத்துவது தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது ஐடி ஆக்ட் 2000 மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா BNS கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த போலி உலகத்தில் இருந்து உண்மையை பகுத்தறிவது என்பது நம் கண்முன் வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால் என்றே நான் நினைக்கிறேன். போலிகளுக்கு முகமும் முகவரியும் தந்த மனிதனை என்னவென்று சொல்வது? பொய் எவ்வளவு நுட்பமாக வந்தாலும் உண்மை ஒரு நாளும் ஃபேக்காக மாறாது. உண்மையை சோதிப்போம், பயிர்வதற்கு முன் சிந்திப்போம். டிஜிட்டல் உலகத்தில் உண்மையின் காவலர்களாய் இருப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் உலக பாம்புகள் தினத்துல. பாம்பை குறிச்சு இவ்வளவு கட்டுக்கதையெல்லாம் இவ்வளவு நாள் நம்பிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்குது. அதுல அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டுக்கதை என்ன? இது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னன்னா, பாம்புக்கு வந்து மகுடி ஊதினா டான்ஸ் ஆடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மகுடி சத்தத்தை கேட்டு வந்துரும். எனக்கு ஒண்ணு புரியல, அதுக்கு காதே கேட்காது, எங்க இருந்து மகுடி சத்தம் கேட்டு அது டான்ஸ் ஆடும்? நிறைய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து வடராஜா 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 பாம்பு பிடிக்கிறவங்க கூப்பிட்டு இருப்பாரு, மகுதி விடுவாரு, எங்க இருந்து வரும் அப்படி? அதாவது திரைப்படத்துல மட்டும்தான் அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் அப்படிங்கலாம் நடக்கும். ஒரு திரைப்படத்துல என்னன்னா பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, அப்போ ஒரு பாம்பாற்று வந்து ஏறுவார், உடனே கண்டக்டர் இல்ல ஏறக்கூடாது, நீ பாம்பு வச்சிருப்பா அப்படிம்பாரு. இல்ல என்கிட்ட கூட எம்டி தான், ஒண்ணும் இல்ல நான் சும்மா தான் போறேன் அப்படின்ட்டு பஸ்ல ஏறி உட்காந்து 10 நிமிஷத்துல பஸ்ல பாம்பு இருக்கு சார், எனக்கு வந்து ஸ்மெல் வருது சார் அப்படின்னு மகுடி எடுத்து ஊதுவாது, உடனே ஒரு பொண்ணு வந்து பாம்பா மாறி போயிடும். இதெல்லாம் அப்படி படங்கள் பாக்குறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா இருக்கும். நிஜ வாழ்க்கையில இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மகுடி சத்தம் அதுக்கு கேட்காது. பாம்புகளுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ், அந்த சுத்தி நடக்கக்கூடிய இடத்துடைய அதிர்வுகள், அப்புறம் மூவ் பண்ணக்கூடிய அந்த மூவ்மெண்ட், இதை வச்சுதான் அது என்ன பண்ணுது. ஆட்கள் அந்த பாம்புக்கு பின்னாடி போய் நீங்க டங்கு டங்குன்னு மிதிச்சாலும் கூப்பிட்டாலும் என்ன பண்ணாது, திரும்பவே அதுக்கு காது கேட்காது. அப்படிங்கிற அமைப்பு அதுக்கிட்ட இல்ல. அது உணர்திறனை வச்சுதான் என்ன பண்ணுது, பக்கத்துல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குது. ஸோ இப்போ இந்த மகுடி ஊதுறதுனால வருமானு கேட்டா கண்டிப்பாக வராது. அப்ப இந்த பாம்பு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓலப்பாம்புன்னு ஒரு பாம்பு சொல்லுவாங்க. அந்த ஓலப்பாம்பு நீங்க 1 அடிச்சீங்கன்னா 9 பாம்புகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஓலப்பாம்பு வந்து இனப்பெருக்கத்தின் போது அந்த பெண் பாம்பு, நீங்க அடிக்கக்கூடிய பாம்பு பெண் பாம்பா இருந்துச்சுன்னா அது இனப்பெருக்கத்தின் காலத்துல இருக்கின்ற பொழுது அது ஒரு ரசாயன திரவத்தை அந்த ஸ்மெல் என்ன பண்ணும், காற்றுல பரவச்சு. அந்த ஸ்மெல்லினால் ஈர்க்கப்பட்ட ஆண் பாம்புகள் என்ன பண்ணும், இணை சேருவதற்காக வரும். அப்ப அந்த பெண் பாம்பு அடிச்சோம்னா அங்க இணை சேர்வதற்கு கண்டிப்பா ஒரு 5-6 ஆண் பாம்புகள் இருக்கத்தான் செய்யும். அது வந்து ஒரு ஆண் பாம்பு மட்டும் வராது. அந்த ஸ்மெல் எதெல்லாம் ஃபீல் பண்ணுதோ அந்த ஏரியால எல்லாமே என்ன பண்ணும், வரும். அதனால சொல்லுவாங்க ஓலப்பாம்பு அடிச்சா 9 பாம்புகள் வரும். 9 எல்லாம் கரெக்டா கவுண்ட் பண்ணி 9, 7 என்ன ஆகாது, வராது. அது 5-6 எத்தனை பாம்பு அங்க இருக்குதோ அந்த பாம்புகள் என்ன பண்ணும், வரும். இதுதான் அதுல. அப்போ இது போல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா,
அந்த ரசாயன அந்த அந்த ஸ்மெல் எந்த ஸ்மெல்லுக்கு அந்த பாம்பு வரும் அதை அவங்க காற்றுல தூவ செய்கின்ற பொழுதுதான் அது வருமே தவிர்த்து மகுடி ஊதுறதுனால இங்கிட்டு ஆட்டுறதுனால கேட்டு அதெல்லாம் சேர்த்து அதுவும் டான்ஸ் ஆடுமான்னு கேட்டா ஸ்ட்ரெயிட்டா அது இருக்கிறப்போ, ஏன்னா அந்த மூவ்மெண்ட்டை தெரியறப்போ அந்த மகுடியோடைய அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணா அது என்ன பண்ணும் ஆடுமே தவிர அதனோட இசை சத்தத்துக்கு நான் வீட்டுல எல்லாம் சில டைம் இந்த அப்படின்லாம் அந்த சவுண்டு கூட 6 மணிக்கெல்லாம் சவுண்டு கொடுக்காத பாம்பு வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த வாழை மர சாகுபடியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான காரியங்கள் என்ன. பொதுவாக எந்த விதமான ரகம், உதாரணத்துக்கு பூவனோ அல்லது கற்பூரவள்ளியோ ஏலக்கியோ நேந்திரனோ குவிண்டால் நேந்திரனோ அல்லது செவ்வாழையோ நம்ம பயிர் பண்ணும்போது நம்மளோட மண் பரிசோதனை தண்ணீர் பரிசோதனை பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு எந்த சத்துக்கள்லையோ அந்த சத்துக்களை முறைப்படுத்தி கொடுக்கணும். அதாவது பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க மாதங்கள், பூ எடுத்ததுக்கு அப்புறம் இருக்க மாதங்கள் அப்படிங்கிற கணக்கில் அது கொடுத்துடணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு மரம் எவ்வளவு கிலோ உள்ள தார் தரணும் அப்படிங்கிற அந்த இலக்கு தெரியணும். அந்த இலக்கை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் நடணும். உதாரணத்துக்கு ஒரு செவ்வாழை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 25 கிலோ, குவிண்டால் நேந்திரன் கண்டிப்பாக 25 கிலோ, நேந்திரன் 18 கிலோ, கற்பூரவள்ளி 15லேருந்து 16 கிலோ, பூவன் 13லேருந்து 14 கிலோ, அதே மாதிரி ஏலக்கி 9லேருந்து 10 கிலோ. ஒரு இலக்கு தெரிஞ்சிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு மரத்துலேயும் எத்தனை சீப்புகள் வரணும், 8லேருந்து 10 சீப்புகள் வரணும் அல்லது 7லேருந்து 8 சீப்புகள் வரணும் அப்படிங்கிற கணக்கு தெரிஞ்சிடணும். ஒரு சீப்பில் எத்தனை காய்கள் இருக்கணும், 10 காய்கள் இருக்குது, 12 காய் இருக்கிறது, 15 காய் இருக்குது, ஒரு சில ரகங்களில் 20 காய் இருக்கிறது. இந்த ரகங்கள், இந்த காய்களோட எண்ணிக்கை எந்தெந்த இதில் எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த ரகம் பொறுத்து. அந்த ரகம் தான் நம்மளுடைய இலக்கு. குலை வர்றதோ அல்லது சீப்புகள் எத்தனை வருதோ அல்லது ஒரு சீப்பில் எத்தனை காய்கள் இருக்கோ அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது எது அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து. எந்த மாதம் குலை விடுமோ அந்த குலை விடுற மாதத்துக்கு முந்தின மாதம். இப்போ உதாரணத்துக்கு 12 மாத வாழை அப்படின்னு சொன்னால் 8வது மாதத்தில் நமக்கு குலை விடுது அப்படின்னா குறைந்தபட்சம் 6வது மாதத்துலேருந்து அந்த மண்ணில் போதுமான அளவு சாம்பல் சத்து சேர்க்கணும். அப்படி சேர்க்க தான் அந்த குலைகள் தள்ளும்போது முறையான குலைகள் வெளியில் வரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாதங்கள்லையுமே சாம்பல் சத்து கொடுக்கணும், சுண்ணாம்பு சத்து இருக்கணும், நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப காய்களோட எண்ணிக்கை கரெக்டாக வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 25 கிலோ வர வேண்டிய இடத்துல 12 கிலோ 10 கிலோ அளவுள்ள காய்களை எடுக்கிறது, அதுவும் ஒரு வருடம் கழிந்து நம்ம காய்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அன்றைய விலையால் நமக்கு லாபத்தை தந்திருந்தாலும் வளர்ப்பு முறைப்படி அது தவறு. 12 மாதம் அல்லது 14 மாதம் தாமதமாகி வந்த ஒரு விளைச்சலில் எவ்வளவு எடை வரணுமோ அந்த எடை வரணும். அதுக்கேற்ற மாதிரி கவனங்கள் கொடுக்கப்படணும். அது எப்போலேருந்து செய்யணும்னா ஆரம்பத்துலேருந்து வரணும். ஆரம்பத்தில் ஒரு பயிர் வளர்க்குறப்ப மரத்தோட அடிப்பகுதியில் எப்படி சுற்றி பார்த்தாலும் தழைச்சத்தும் மணிச்சத்தும் கொடுக்கப்படணும். அந்த மணிச்சத்து அப்படிங்கிறது எலும்பு உரமாகவோ அல்லது ராக் பாஸ்பேட்டாவோ ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ கொடுக்கப்படணும். அந்த மரத்தோட பாதி வாழ்நாளில் அல்லது பாதி வாழ்நாளுக்கு முந்தைய மாதங்களில் மீதம் கொடுக்கப்படலாம். அல்லது ஆரம்பத்திலே முழுமையாக கொடுத்துறது ரொம்ப நல்லதுங்க. தழைச்சத்தும் மணிச்சத்தும் இருக்கிறப்ப நல்ல வேர் ஓட்டம் அந்த பயிர் முழுமையாக வளர்கிறதுக்கும் அடித்தண்டு பெருகி முறையான உயரம் வளரவும் திடமாக இருக்கவும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த மரங்களில் முறையாக தண்ணி பாய்ச்சணும். அடி உரம் வச்சதுக்கப்புறம் மேல் உரமாக மீனமிலம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல், அமுத கரைசல், ஜீவாமிர்தம்
இது மாதிரி எந்த திரவங்கள் இருக்கோ அதை கொடுக்கணும். அது கூட ஹியூமிக் பவுடர் அதிக அளவில் கலந்து கொடுக்கணும். ஹியூமிக் பவுடருங்கிறது 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்கிது. அந்த மாதிரி கரைசல்கள் வாங்கி இதோட கலந்து கொடுக்குறப்ப அதிகமான லாபம் கிடைக்கும். அதில் சாம்பல் சத்து கிடைக்கிறதுக்காக சாணப்பாசி கரைசலும் உயிர் உரத்தையும் பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி செய்கிறது முறையான விளைச்சலை நமக்கு கொடுக்குங்க. கண்டிப்பாக செய்யுங்க. இது குறித்து மீண்டும் பேசுவோம். சிறப்பான உழவும் உயரும் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அந்த பாம்பு தினத்துல பாம்பை குறித்த மூட நம்பிக்கைகள்ல நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல அடுத்ததா நம்ம என்ன நம்பிட்டு இருப்போம்? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, கல்லூரி படிக்க போனப்போ ஃபஸ்ட்டு அப்போ வந்து தமிழ் மீடியம் டு இங்கிலீஷ் இது கல்லூரிக்கு போனால், தமிழ் மீடியம்னால பெருசாக ஆங்கில புலமை அப்படிங்கிறது கிடையாது. அப்போ எங்கள் ஆங்கில பேராசிரியர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணணும், ஆங்கிலத்தில் பேசணும், போய் சொல்லுங்க அப்படின்னு எந்திரிச்சு சொல்ல சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஒரு குட் ஸ்னேக் இஸ் டேக்கிங் பிக்சர் அண்ட் டான்சிங் அப்படின்னு. அவர் என்னடா சொல்கிறார், ஒரு குட் ஸ்னேக் இஸ் டேக்கிங் பிக்சர் அண்ட் டான்சிங், ஒரு நல்ல படம் எடுத்து டான்ஸ் ஆடுறது. அப்படியே என்ன பண்ணியாச்சு, நல்லனா குட்டு, பாம்புனா ஸ்னேக்கு, குட் ஸ்னேக்கு அப்படின்னு மாற்றணும். ஸோ இப்போ நம்ம அந்த படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா, அது படம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து அப்படி ஒருத்தருடைய முகத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி பிரெயின்ல அதுக்கான சிஸ்டம் அப்படிங்கிறது கிடையாது. நாம நினைவுகளை சேமித்து வைப்பது போல நம்ம ஒரு சில மனிதர்களை பார்க்குறப்போ அவங்களோட ஃபேஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம், பேர் மேபி மறந்துருப்போம், அவங்க ஃபேஸ் இவங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு படைப்பு திறன், இந்த மாதிரியான ஒரு உருவாக்கம், இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது பாம்புகளுக்கு கிடையவே கிடையாது. அந்த பாம்பு அப்படி தன்னுடைய தலையை இப்படி தூக்கி காட்டுது, பார்க்குது அப்படின்னா அது தனக்கு ஏதோ ஆபத்து வருகிறது என்றால் அது வந்து நம்ம பயங்காட்டும் இல்லையா, அந்த அப்படி அடிக்கிற மாதிரி எல்லாம் நம்ம பயங்காட்டுவோம். நம்ம யாராவது ஒருத்தவங்க இது பண்ண வந்தாங்கன்னா நம்ம அப்படி தைரியமா இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள, அதாவது சொல்ல வடிவல் மாதிரி தான், பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி நம்ம அந்த பில்டிங் அப்படி ஸ்ட்ராங் பண்ணி காட்டுற மாதிரி அதுவும் என்ன பண்ணணும், அப்படி ஒரு ஸ்ட்ராங் பண்ணி அது பயங்காட்டுவதற்காக எடுக்கக்கூடிய தோரணை தானே தவிர அப்படி நம்ம தான் சொல்றோம், அது வந்து படம் எடுக்குது, அது ஃபேஸ் என்ன பண்ணுது, ஐயோ போச்சு உடனே பாத்துருச்சு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு பாம்புகளும் தன்னுடைய அந்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒவ்வொரு விதமான சைகைகளை என்ன பண்ணும், கையாளுகிறது. அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரி இருந்துச்சு படம் எடுத்து ஆடுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். பட் அதுக்கு நேச்சுரலாவே யாருடைய முகத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கோ, நினைவுல ரொம்ப நாள் வச்சிருந்து வந்து பழி வாங்குவதற்கோ கிடையவே கிடையாது. படத்துல காட்டுற மாதிரி சில பேருக்கு ஃப்ரெண்டா இருக்கும், இவனை பார்த்தா இவனை கடிக்க கூடாது, நம்ம அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு பயம் காட்டக்கூட, நம்மளால ஏதோ ஒரு த்ரெட்டன் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அது யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கடிக்கத்தான் செய்யும். ஓகே, இதை கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில் நம்ம யூடிஐ ப்ராப்ளம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து ஜென்ரலாக குழந்தைகள் முதல் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எந்த வயதில் வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். இது வந்து நமக்கு தொற்றுதான். சில கிருமிகளால் நமக்கு உபாதைகள் ஏற்படும். சிலருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உடனடியாக சில வாரங்கள் அல்லது 1 or 2 months குணமாகும். சிலருக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடிஐ ப்ராப்ளம் ரொம்ப சிரமத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நோயாளிகளும் நம்ம பார்க்குறோம். இதற்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹைஜீனிக்காக இருக்கணும். செகண்ட், நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அது நம்ம செக் பண்ணோம். யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிவிட்டி டெஸ்ட்டு இதை எடுத்தோன்னா நமக்கு என்ன கிருமி தொற்று இருக்குது அப்படின்னு காமிக்கும். அதை பொறுத்து நமக்கு மருத்துவர்கள் அந்த ஆன்டிபயோட்டிக்கு அதிலே வந்துடும், உங்களுக்கு மெடிசன் அது கொடுப்பாங்க. அது எடுத்தும் பலருக்கு குணம் கிடைக்கவில்லை. அதுதான் இன்னைக்கு முக்கிய ப்ராப்ளமாக நம்ம பேசுறது. அந்த வகையில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு இந்த யூடிஐ ப்ராப்ளம் பல வருடங்களாக அல்லது பல மாதங்களாக சிரமப்படுபவர்களுக்கு நம்ம ஆயுர்வேத மருத்துவம், இயற்கை மருத்துவம் நல்ல வழிமுறைகளை சொல்லி கொடுக்குது. இதில் பார்த்தோன்னா அவங்க ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவங்க வயது, அவங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஜென்ரலாக யூடிஐ ப்ராப்ளம் என்னென்ன சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும். மெயினாக தண்ணி நல்லா நிறைய குடிக்கணும். அதில் கூட அந்த தண்ணியில் நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 லிட்டர் தண்ணி, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம்,
போட்டு ஏலக்காய் ஒரு 2 தட்டி போட்டு பாயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெட்டி வேர் பொடி போட்டுடுங்க. அது அப்படியே ஊறி இருக்கட்டும். அந்த தண்ணியை தினந்தோறும் குடிக்க. அதுக்கப்புறம் பார்லி வாட்டர், அப்புறம் வாழைத்தண்டு சாறு, மோர், இளநீர், அதுக்கப்புறம் கிரன்பெரி பழம். உங்களுக்கு யூடிஐ ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றது. அது ஃப்ரெஷ்ஷாக பழம் கிடைக்கிறது நமக்கு கஷ்டம். கிடைக்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம நாட்டில் சில டைம் கிடைக்கும், பல டைம் கிடைக்காது. இதே வெளிநாடுகளில் இந்த கிரன்பெரி கிடைக்குது. அவங்க டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷே சாப்பிடலாம். அப்படி இல்லை, நமக்கு ட்ரை ஃப்ரூட் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிடலாம். அதோட ஜூஸ் கிடைக்கிறது, அதை எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்லி வாட்டர். உணவில் காரம், புளி, உப்பு கட்டாயம் குறைக்க வேண்டும் முடிஞ்ச அளவு. ஏன்னா இன்னைக்கு நான்வெஜ் பிரியர்கள், அதாவது நான்வெஜ் சாப்பிடாத நாளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த கல்ச்சர் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. நான் குறை சொல்லலை. அதனால் கூட நமக்கு இந்த ப்ராப்ளம் சீக்கிரம் க்யூர் ஆகாது. ஏன்னா பாடி ஹீட் இப்போ சொட்டு முத்ரா சூடாக போகும். அதுக்கப்புறம் எரிச்சல், வலி, அரிப்பு, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். யூரின் போகும்போதெல்லாம் கடுப்பாக இருக்கும், கடுகடுக்கும், ரொம்ப பிரச்சனை. அது அந்த ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இதே சிலருக்கு அவ்வளவா பிரச்சனை தெரியாது. ஆனால் அடிக்கடி யூரின் போகிறது, இல்லை யூரின்ல ஸ்மெல் வர்றது, இந்த மாதிரி உபாதைகள் இருக்கும். அப்போது உடம்புக்கு அதிக உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு, அதுக்கப்புறம் சிக்கன், சீ ஃபுட்டு, இது கண்டிப்பாக யூடிஐ ப்ராப்ளம் உள்ளவங்க பச்சை மிளகாய், புளி இதெல்லாம் மேக்சிமம் குறைப்பது மிக மிக நல்லது. மேலும் உங்கள் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துட்டு அதுக்கு வேண்டியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் வெளியூரில் இருந்தால் நீங்கள் எங்களோட ஃபோனில் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, உங்கள் ரிப்போர்ட்டு எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஆன்லைன் கன்சல்டேஷன். அப்போது உங்களுக்கு வீடியோ காலில் உங்களை பார்த்து பேசி உங்களுக்கு வேண்டியான அத்தனை டவுட்ஸும் கிளியர் பண்ணலாம். ஏன்னா இப்போ சம்மரில் மாத்திரம் இல்லை, இது வருடம் முழுவதும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சிலருக்கு சம்மரில் இது அதிகமாக தாக்கம் ஏற்படும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. எனக்கு நாள் வேர்ல்டு ஸ்னேக் டே, உலக பாம்புகள் தினத்தில் பாம்புகளை குறித்து நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டுக்கதைகள், மூட நம்பிக்கைகளை பற்றி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சு, நம்மளை கடிக்க தான் வந்திருக்கு, நம்மளை பழிவாங்க தான் வந்திருக்கு அப்படின்னா நம்ம நிறைய கட்டுக்கதைகளை நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. எதுக்கு பாம்பு வருதுன்னா அதுக்கான உணவை தேடி வருதோ, இல்லைன்னா அதுக்கான இருப்பிடத்தை தேடி வருதோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வீடுகளில் நுழையுமே தவிர்த்து நம்மளை பழி வாங்குவதற்காகவோ, நம்மளை கடிக்கிறதுக்காகவோ பாம்பு வரவே வராது. நிச்சயமா. அப்போ அந்த வாழ்விடங்களுக்கு ஏற்ற சூழல் நம்ம வீடுகளில் இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல் கிடைச்சது. ஏதோ ஒரு ஓட்டைகள் அதுலலாம் அதுக்கு ஏற்ற வெப்பத்தட்பம் அந்த சூழல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம வீட்டுக்குள்ள மனிதனை துரத்தி கடிக்க வந்துச்சு அப்படின்னு நான் நம்புவதெல்லாம் போய் அது கதைகளை நாம் நம்ப கூடாது. ஸோ இன்னைக்கு இந்த பாம்புகள் குறித்து நிறைய படிப்புகள் இருக்குது. குறிப்பாக இங்கே சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகக்கூடிய சாலையில் அரசினுடைய ஒரு crocodile பேங்க் ஒன்று இருக்குது. அந்த crocodile பேங்க்ல ஒரு பார்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன பாம்பு பண்ணை உள்ள வச்சு அப்போ அங்கே சில பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சில இருளர் இன மக்கள் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட், அந்த பாம்பு பிடிக்கிறது, அந்த பாம்புகளை கையாளுவது, அதை பற்றிய நல்ல ஒரு அறிவு யாருக்கு இருக்குன்னா அந்த மக்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட நம்ம போய் பேசலாம். நம்ம போய் அவங்ககிட்ட பார்த்துட்டு இது என்ன விஷயம், இது ஒரு கடிச்சிச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் உதவி, தடுப்பு உதவிகள் என்னென்ன, இந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மருத்துவர்கள் கிட்ட ஆலோசனைகள் கேட்டு என்ன பண்ணிக்கலாம், தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எப்போ எங்கே நடக்கும் யாருக்கும் தெரியாது. பட் அதை குறித்த ஒரு அடிப்படை அறிவும் அடிப்படை புரிதலும் நமக்கு இருந்தோம் அப்படின்னா இதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், சரி வர முடியும். சில நேரங்களில் விஷம் இல்லாத பாம்பு கடிச்சு என்ன இறந்து போனவங்க இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த பயம், அதிகப்படியான பயத்தினால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு அறிவியல் ஒரு ஆராய்ச்சி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஒரு கண்கள் கட்டப்பட்டு ஒருத்தர் சேர்ல, அதாவது அந்த சேர்ல சுற்றி பாம்புகள் இருக்கிற அந்த சேர்ல நடுவில் உட்கார வச்சு கண்ணை கட்டிட்டு 2 ஊக்க வச்சு பாம்பு கடிச்ச தர மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க உடம்புல என்ன இருக்கு, விஷம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. ஸோ அப்போ ஆனால் அது பாம்பு என்ன பண்ணல, கடிக்கல. அப்போ அந்த பயம் அப்படிங்கிற உணர்வே என்ன பண்ணுது, அந்த விஷத்தை நம்ம உடல்ல உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அந்த தேவையில்லாத பயங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு நாம் அதை பற்றிய புரிதலை கொண்டிருக்க வேண்டும்.
ஸோ இன்னைக்கு நாள் நம்ம நிறைய கட்டுக்கதைகள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு நாளில் ஒரு தெளிவு நாம் பெற்றிருக்கிறோம். இன்னும் இதுபோல் நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அறிவியல் கண்ணோடு நாம் பார்க்கின்ற பொழுது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். அதற்கான நல்ல ஒரு சிந்தனை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யார் யார் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். பிரியானா ஜெனட் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா விக்டர் இக்னேஷியஸ், அம்மா ஷெர்லி ஜோசாலி, பாட்டிகள் மேரி மார்கரெட், ரேசா ராணி, ஆஷா பிரமீலா, தாத்தாக்கள் சகாயராஜ், ஜான் வில்லியம், அத்தை அருட்சௌதரி, ஷீனா ரெப்லின், மாமா சில்வனஸ் ராபின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரிச்சர்ட் ஆண்டனி இன்று தனது 7ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சின்னப்பா ராபர்ட், அம்மா மனோபாரதி, ஞான பெற்றோர், தாத்தா பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 25. உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, உண்மை நிலை அறிவோம், விழிப்புணர்வு பெறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட IT கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.